பிரபாஸோட ஆக்டிங்கில் கல்கி மூவி என்ன தான் ஆச்சு? ஏன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு தயங்குறாங்க? இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயங்கினாலும் அப்டேட்ஸை மட்டும் கொடுக்காம நிறுத்தவே இல்லையே. இப்போ இந்த மூவியில் இருக்க ஒர்க் எல்லாமே என்ன தான் ஆச்சு? எப்போ இந்த மூவி ரிலீஸ்க்கு வரும்னு பார்க்கலாம். ரீசெண்டாக இப்போ இந்த மூவிலேருந்து ஒரு சின்ன போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே. அமிதாப் பச்சனுடைய கேரக்டரை ரிவீல் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இந்த மூவியில் பேன் இண்டியா ஆக்ட்ரஸ் எல்லாமே நிறைய பேர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக இந்த மூவியில் இருக்க அமிதாப் பச்சனுடைய கேரக்டரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனலில் தான் இந்த கேரக்டரோட வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே. இப்போ இந்த மூவி எப்போ தான் தேட்டருக்கு வரப்போகுது? மே 9க்கு தான் இந்த மூவியை க்ளூ பண்ணி வச்சுருந்தாங்க தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரு சில ப்ராப்ளமால் இந்த மூவி மே 9லேருந்து தள்ளி போயிடுச்சு. கிட்டத்தட்ட மே 30க்கு ரிலீஸ் பண்ணுவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த மூவி இப்போ ஜூன் மந்த் வரைக்குமே போயிருக்கு. இது வரைக்குமே இந்த மூவிக்காக 3 டேட்டை க்ளூ பண்ணி வச்சிருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. ஒன்று மே 30க்கு ரிலீஸ் ஆகலாம், அப்படி இல்லைனா ஜூனுடைய 28, ஜூலை, ஆகஸ்ட் அப்படின்னு போயிடலான்ற மாதிரி அப்டேட் எல்லாமே கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங்கில் தான் பிரபாஸோடைய ஆக்டிங்கில் இந்த மூவி இப்போதைக்கு இருக்கு. இந்தியாஸில் ஒரு ஹை பட்ஜெட் மூவியில் இப்போ இந்த மூவி இருக்கு. கண்டிப்பாக இந்த மூவி 2024 எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும். இந்த மூவி இப்போ கரண்ட்டாக ஆகஸ்ட் மந்த் வரைக்குமே என்னுடைய ரிலீஸ் டேட் போய்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லைனா ராமநவமிக்கு இந்த மூவி தேட்டருக்கு வரலாம் அப்படின்றதும் ஒரு சில கன்ஃபார்ம் அப்டேட்டாக போய்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சம்மருடைய எண்டுக்குள்ளே இந்த மூவியோடைய கன்ஃபார்ம் ரிலீஸ் டேட் கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கலனா இதனுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. விஷாலோட ஆக்டிங்கில் துப்பாரிவனுடைய 2வது பக்கத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதா சொல்லியிருந்தாங்களே. கரண்ட்டாக இப்போ இந்த மூவியோடைய அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் டைமாக விஷாலோடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகுது. மே 5க்கு இந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறதா கன்ஃபார்ம் பண்ணிட்டார் விஷால் அவர்கள். துப்பாரிவாலனுடைய முதல் பாகம் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ். மிஸ்கினுடைய டைரக்ஷனில் டிடெக்டிவ் ஏஜென்ட்டாக மெயினாக வச்சு அந்த மூவி நகர்ந்திருக்குமே. இப்போ ரீசெண்டாக விஷால் அவர்களுடைய ரத்ன மூவியும் தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. யூ/ஏ சர்டிஃபிகேட்டோட இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த நேரத்தில் துப்பாரிவாலனுடைய 2வது பக்கத்தோடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. விஷாலோட ஆக்டிங்கில் இப்போ தொடர்ந்து வர போகிற மூவிஸ் எல்லாமே ஒரு பெரிய பெரிய மூவிஸ்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ரத்னா மூவி கூட விஷாலோட ஆக்டிங்கில் ஒரு பெரிய பட்ஜெட்டில் தயாராகிருக்க மூவி தான். இந்த மூவி கூட ஏப்ரல் 26க்கு தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். 2025 சம்மர் டைமில் துப்பாரிவாலனோட 2வது பக்கத்தை தேட்டரில் பார்க்கலான்ற போலவும் அப்டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. டிடெக்டிவ் ஏஜென்ட்டை மெயினாக வச்சு கிட்டத்தட்ட ஒரு பெரிய பட்ஜெட்டில் விஷாலுடைய டைரக்ஷன் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆக போகிறதுனால என்னோட ஹைப்பும் அதிகமாக இருக்கு. இளையராஜா அவர்கள் தான் இந்த மூவிக்கு மியூசிக் போகிறதாகவும் சொல்லியிருக்காங்களே. விஷாலுடைய ஃபிலிம் ஃபேக்டரி ப்ரொடக்ஷன் தான் இந்த மூவியை தயாரிக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 2025 சம்மர் டைமில் இந்த மூவியை தேட்டர்லையும் பார்க்கலாம். ஜூனியர் என்டிஆரோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு தேட்டருக்கு வரப்போகிற மூவினா அது தேவரோடைய ஃபர்ஸ்ட் பாகம் தான். இந்த மூவியில் இருக்க ஓஎஸ்டியை இப்போ கரண்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. அனிருத்தோடைய மியூசிக்கில் தான் இந்த மூவியில் இருக்க மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே தயாராகிருக்கு. ரீசெண்டாக இந்த மூவியை வேர்ல்டு வைட்டாக ஏஏ ஃபிலிம்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. வேர்ல்டு வைட்டாகவே இந்த மூவியை மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கியிருக்காங்களே. செப்டம்பர் 10க்கு இந்த மூவி தேட்டருக்கு வரலாம் அப்படின்றது இந்த மூவியோடைய கன்ஃபார்ம் ரிலீஸ் டேட். கொரட்டாலா சிவாவுடைய டைரக்ஷனில் அனிருத்தோடைய மியூசிக்கில் ஜான்வி கபூர் அவர்கள் தான் இந்த மூவியில் ஹீரோயினாகவும் ப்ளே பண்ணியிருக்காங்க. தேட்டருக்கு வந்தால் தெரியும் இந்த மூவியோடைய ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரி இருக்க போதுன்னு. பிரேமலு மூவியோடைய முதல் பாகம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். அதனுடைய சக்ஸஸ் மீட் வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாமல் பிரேமலுடைய 2வது பாகத்தை இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2025 சம்மர் டைமில் இந்த மூவி ரிலீஸ் ஆகலான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. கிறிஷோடைய டைரக்ஷனில் தான் ரிட்டன் இந்த மூவி தயாராக போகுது. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நியூவாக ஒரு ஹீரோயின் இந்த மூவியில் ஜாயின் ஆக போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவிஸ் எல்லாமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். அதை தொடர்ந்து என்னுடைய 2வது பாகம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருச்சுன்னு சொல்லணும். இப்போ பிரேமலுடைய முதல் பாகம் கம்ப்ளீட் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்ச பிறகு என்னோட சக்ஸஸ் மீட்டையும் முடிச்சுட்டு இப்போ என்னுடைய 2வது பாகம் வரைக்குமே போய்கிட்டாங்களே. 2025 தெரியும் இந்த மூவி எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுன்னு. தமிழ், தெலுங்கு, மலையாளம் சொல்லிட்டு 3 லாங்குவேஜில் இந்த மூவியை தயார் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக 3 இண்டஸ்ட்ரியுமே மெயினாக வச்சு தயார் பண்ணுறதுனால ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை எதிர்பார்ப்பாங்களே. ரீசெண்டாக விஜய் தேவர்கனுடைய ஃபேமிலி ஸ்டார் மூவி தான் தேட்டருக்கு வரப்போகுது. ஸ்ரீலீலா அவர்கள் தொடர்ந்து பேன் இண்டியா வைஸில் நிறையா மூவிஸில் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இவங்க 2 பேருமே நெக்ஸ்ட் ஒரு மூவியில் ஜாயினிங் ஆக போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விஜய் தேவர்கனுடைய அப்கமிங் ஃபிலிமில் ஸ்ரீலீலா அவர்கள் ஹீரோயினாக ப்ளே பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. சீக்கிரமாக அந்த மூவியோடைய கன்ஃபார்ம் அப்டேட் எல்லாம் கொடுக்குறதாவும் மூவியோட சைட்லேருந்து அப்டேட்ஸ் போய்கிட்டு இருக்கா. சீக்கிரமாக அந்த மூவியோடைய டைரக்டர், ப்ரொடியூசர் மட்டும் இல்லாமல் இது எந்த மாதிரியோட ஜேர்னராக இருக்க போகுதுன்றது முதல்ல இதுக்கு மேலே அந்த மூவிலேருந்து கொடுக்க போகிற அப்டேட்டில் தான் தெரிய போகுது.